உடம்புல இருக்க டிஎன்ஏ ஃபுல்லா அழிஞ்சதுக்கு அப்புறம் கூட ஒருத்தர் 83 டேஸ் உயிரோட இருந்திருக்காரு. இஷாஷி அவுச்சின்வர் தான். அவர் வந்து ஜப்பானை சேர்ந்த எம்ப்ளாயி. இவர் வந்து டோக்கிமாரோன்ற பிளேஸ்ல வந்து நியூக்ளியர் பிளான்ட்ல வந்து ஒர்க் பண்றாரு. அங்க வந்து சேஃப்டி ரூல்ஸ் எல்லாம் மீறி வந்து யுரானியம் வந்து ஒரு டேங்க்ல வந்து அதிக அளவு வந்து ஊத்துனதுனால ஏற்பட்ட கெமிக்கல் ரியாக்ஷனால் தான் இது நடந்திருக்கு. அதை வந்து மோஸ்டா வந்து நியூக்ளியர் செயின் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து கிரிட்டிக்கலா இருந்த ஒரு ஆக்சிடென்ட்டும் கூட. இவங்க யுரானியம் வந்து அந்த இதுல இருந்து எக்ஸ்ட்ரா ஊட்டினதுக்கு அப்புறமா அவங்களுக்கு வந்து ப்ளூ ஃபிளாஷ் வந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பிளேஸே வந்து ரேடியேஷனால எக்ஸ்ப்ளோர் ஆயிருக்கு. மோஸ்டா பாத்தீங்கன்னா ரேடியேஷன்ல வந்து 4 to 5 சிவரேட் பார்த்தாலே வந்து ஒருத்தவங்க வந்து கொல்றதுக்கான இது இருக்கும். ஆனா வந்து இந்த இஷாஷி அவுச்சுன்றது வந்து பாத்தீங்கன்னா 17 சிவியர்ஸ் அப்படின்னாங்க. அது ஃபுல்லாவே அவரை வந்து பேர்ன் பண்ணிடுச்சு. ஏன்னா அவர் தான் வந்து அந்த டேங்க் கிட்டேயே வந்து இருந்த ஒரு பர்சனும் கூட. ஸோ இவர் இந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறமா இவரை வந்து உடனே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேஞ்ச் பண்றாங்க. அவருக்கு அந்த ரேடியேஷன் எஃபெக்ட்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ரேடியேஷன் எப்பவுமே வந்து ஸ்லோ பாய்சன் மாதிரி தான், ஸ்லோ டெத் தான். அது நம்மளோட உடம்புல இருக்க எல்லாத்தையுமே அழிச்சிடும். ஃபர்ஸ்ட் வந்து அவர் போகும்போது வந்து அவரோட ஃபேஸ் வந்து ரெட்டிஷாகவும் இல்லை ஸ்வாலனாகவும் அந்த மாதிரி இருந்திருக்கு. போக போக ஒவ்வொன்றா வந்து அதை அழிய ஆரம்பிச்சிருக்கு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபுல் டிஎன்ஏ செல்ஸுமே வந்து ஃபுல்லாகவே வந்து அழிய ஆரம்பிச்சிருக்கு. அவர் ஸ்கின் ஃபுல்லாகவே வந்து பீல் ஆஃப் ஆகி வர ஆரம்பிச்சிருக்கு. இவங்க வந்து இதை வந்து இது வந்து டாக்டர் எக்ஸ்பெரிமெண்ட்டாகவும் சொல்கிறாங்க. ஆனால் அவரை காப்பாற்ற முயற்சியாகவும் இருந்திருக்கு. ஆனால் 83 டேஸ் வந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ பாய்சனால வந்து அவர் வந்து இறந்துருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கின் வந்து ஃபுல்லாக பீல் ஆஃப் ஆகுது. டிஎன்ஏ ஃபுல்லாகவே வந்து அழிஞ்சிருது. ஒவ்வொரு ஆர்கனுமே வந்து அதுக்கு ஃபெயில் ஆகுது. இதை மோஸ்ட்டாக வந்து எல்லாருமே எதிர்க்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா 83 டேஸ் வந்து அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நரக வேதனையை வந்து அனுபவிச்சு அவர் வந்து இறந்துருக்காரு. ஆனால் வந்து இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா அவரை காப்பாற்றுறதுக்கான முயற்சி தான் 83 டேஸுமே இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து அவருக்கான இன்ஃபெக்ஷனையும் ஸோ 83 டேஸுமே அவங்க பண்ண எல்லா எக்ஸ்பீரியன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஸ்கின் கிராஃப்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளட் டிரான்ஸ்பிளேஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரிக்குன்னா வந்து செல்ஸுமே வந்து டிரான்ஸ்பிளண்ட் பண்ணி அந்த ட்ரீட்மெண்ட்டுமே அவருக்கு பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் எதுவுமே வந்து அவர் வந்து காப்பாற்றவே இல்லை. ஸோ வந்து ஃபைனலாக 83 டேஸ்க்கு அப்புறமா அவர் December 21, 1999 வந்து அவர் இறந்தும் போகிறாரு. அவரோட வேலையாக ஒரு உயிரை எடுத்தது தான் வந்து ரொம்ப வந்து வருத்தமான விஷயமும் கூட. இந்த மாதிரி ஒரு சின்ன மிஸ்டேக் வந்து ஒருத்தவங்களோட லைஃபே வந்து ஸ்பாயில் பண்ணலாம். ஃபார் மோர் ரிலேட்டபிள் கண்டென்ட்ஸ் டூ சப்ஸ்கிரைப்.